இதோ இது பிரச்சார வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. வாசிதம் மலையில் ஆச்சரிக்கிறது. மாலை மாலை பாராளுமன்றத்தில் ஒலித்த குரல் காட்டிய ஆட்சி மத்தியத்திலே ஒருவர். இதோ நமது தலைவர் எழுச்சி தமிழர் திருமா வருகிறார். பாராளுமன்றத்தில் ஒலித்த குரல் பாராளுமன்றத்தில் ஒலித்த குரல் காவல்துறை என்பவர்கள் இருசக்கர வாகனத்தை போலீஸ் ஸ்டேஷன் ஏற்பாடு அந்த வண்டியை ஆஃப் பண்ணுங்க. அந்த வண்டி ஆஃப் பண்ணி முன்னாடி போங்க. பிரச்சார வண்டி பேசாதீங்க. எழுச்சி தமிழர் வந்திருக்கிறார். வேங்கையின் மைந்தர் வந்திருக்கிறார். இதோ தலைவர்கள் இணைந்து வந்திருக்கிறார்கள். ராயநல்லூர் சின்ன தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய முன்னணி தலைவர் வருகிறார். முன்னணி தலைவர் குணசேகரன் வந்திருக்கிறார். இந்த பிரச்சார வண்டி பிரச்சார வண்டிக்கு இடம் தம்பி பிரச்சார வண்டி முன்னாடி போங்க. அருமை உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. கூடியிருக்கிற அவ்வளவு பேருக்கு நன்றி. நெஞ்சார்ந்த நன்றி. பானை சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களது கரத்தை வலிமைப்படுத்தும். கரத்தை வலிமைப்படுத்தும். போன் பண்ணி இது சவுந்தரம் வந்து புரியுது. ஓகே ஓகே செக் பண்ணிக்கிறேன். தாத்தா வியா தாத்தா வியா வியா தாத்தா வியா இறங்கி தெரு நாடுதே. நமது சின்னம் வெற்றியின் சின்னம் அந்த தளபதியின் ஆதரவு பெற்ற சின்னம் மாண்புமிகு அமைச்சர் எம்.ஆர்.கே. அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் இந்தியா கூட்டணியின் சின்னம். அன்பார்ந்த தோழர்களே, இப்போது அந்த அமைச்சர் அவர்கள் வாக்காளர் பெருங்குடி மக்களே அனைவருக்கும் முதற்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர்
நம்முடைய கூட்டணி வேட்பாளர் இந்திய கூட்டணி வேட்பாளர் பைக் ஆன் பண்ணிடு மைக் எடுத்து ஆன் பண்ணி அங்க இருக்கு என்ன பார்த்து நீ தான் போய் ஆன் பண்ணடா பிரியதார டெக்கன் போடாடி அவர் வந்த பிறகுதான் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்த பிறகுதான் அமைதியான ஒரு சூழ்நிலையை உருவாகக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறாங்க. பல தலைவராக இருந்தாங்க. நமக்கு செல்ற ஒன்றுதான் யாரு நமக்கு யார் நமக்கு வந்து ஆனால் வந்து நமக்கு நமக்கெல்லாம் எந்த பிரச்சனை இல்லாமல் அவர் இருக்கிறார்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். அதை வியாபார வாய்ப்புக்கு நன்றி புலாங்காடு வெங்கடேசன் திருவழகன் தமிழ்மணி மாயகிருஷ்ணன் பாக்கியராஜ் ராஜ்குமார் பொன் வெங்கடேசன் சின்னையன் சக்திவேல் அறிவழகன் பெரியசாமி சாமிநாதன் கார்த்திக் பிரபு தமிழ்மணன் ஆகிய விடுதலை சிறுத்தைகளுக்கும் நகர செயலாளர் மனோகரன் அவர்களுக்கும் ஒன்றிய கழக செயலாளர் ஏஎஸ் மதியழகன் அவர்களுக்கும் பேரூராட்சி மன்ற தலைவர் தங்க குலோத்துங்கன் அவர்களுக்கும் மற்றும் நகர துணைச் செயலாளர் சுதாகர் ஆகியோருக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் என்எஸ்பி சிந்தை நகர செயலாளர் அருண் பிரகாசம் காங்கிரஸ் வட்டார தலைவர் ஜெயசீலன் தேசிய நகர தலைவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மதியழகன் உள்ளிட்ட தோழமை கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் அமைச்சர்கள் எம்ஆர்கே உள்ளிட்ட நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகள் அனைவருக்கும் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நமது சின்னம் வெற்றியின் சின்னம் டூவீலர்ல வர்றவங்க கொடி பிடிச்சி போவாங்க தம்பி. அது வண்டி பின்னாடி கொடிய மடங்க டூவீலர்லாம் கொடிய மடங்குப்பா. கொடிய மடங்குப்பா எல்லாம் பண்றாங்க. வேற யாரும் இங்க ஃபாலோ பண்ணுறாங்க. வெளியே பிரச்சார வண்டி நிக்கிறவங்க இறங்குங்க. வண்டி இருக்குல்ல ரோடு அதிகமாகுது. இறங்குப்பா. செல்லப்பண்ணா போய் இறங்கி விடுவாங்கல்ல. செல்லப்பண்ணா பின்னாடி வண்டி நிக்கிறவங்க இறங்க ஒரு 4 பேர் இறங்குங்க. தேசிய திருப்பு நகரவாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காளர் திருக்குடி மக்களே, வணிக பொறுப்புடைய மக்களே, திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் வேறு எட்ட முக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட பல்வேறு தோழமை கட்சிகளை சார்ந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். அன்பு தலைவர் திருமா வருகிறார். வேங்கையின் மைந்தர் வேளாண் துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டபடி அன்பு தலைவர் அண்ணன் திருமா வருகிறார். பாப்பம்மாள் ராமசாமி ஜெயந்தி என்ன ஒரு பண்றது? என்ன ஒரு வண்டி ஓரம் கட்டிப்பா வண்டியா கடலூர் வண்டி எழுச்சி வண்டி வேகமா போப்பா. அமைச்சர் வருகிறார். எழுச்சி தமிழர் வருகிறார். அண்ணன் திருமா வருகிறார். பாராளுமன்றத்தில் ஒலித்த தமிழ் குரல் இதோ நமது தெருவுக்கு வந்திருக்கிறது. பாறை சின்னம், பாறை சின்னம், பாறை சின்னம். பாராளுமன்றத்தில் மோடியின் முன்னாலே முழங்கிய மீசையோடு தமிழண்டா அப்படின்னு சொல்லிட்ட தமிழ் குரல் அண்ணன் திருமாவுடைய குரல். தமிழ்நாட்டின் புகழ்பரப்பு குரல், பெரியாரின் குரல்,
முத்தமிழறிஞர் கலைஞரின் குரலாய் தமிழின் குரலாய் ஒலித்த தமிழ் குரல் இதோ நமது திருத்தலை அண்ணன் திருமாவளவன் மாண்புமை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் எம்ஆர்கே தலைமையில தலைவர் வருகிறார், எழுச்சி தமிழர் வருகிறார். மாண்புமை அமைச்சர்களுக்கு தலைமையில் இதோ அண்ணன் வந்து கொண்டிருக்கிறார். ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்கிற கொடுமையான வரி விதிப்பின் மூலமாக மாற்றத்தை நிலைப்படுத்துகிற மாநில அரசுகளின் உரிமைகளை பறிக்கிற நமது சுதந்திரத்தை பறிக்கிற வரிகளை போட்டு நம்மை ஏய்க்கிற கேஸ் விலை 400 ரூபாய் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு 1200 ரூபாய். இதுதான் வரியினுடைய கொடுமை, இதுதான் ஜிஎஸ்டியுடைய கொடுமை, இதுதான் பாசிசத்தினுடைய கொடுமை. ஆக அருமை உறவுகளே, ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாயை நம்மிடமிருந்து பிடுங்குகிற பாஜக தேர்தலின் போது ஒரு 500 ரூபாயை தரவு பெறலாம். ஆனால் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் என்ற திருமா தனக்கென ஒரு குடும்பத்தை உருவாக்கிக் கொள்ளாமல் தமிழ் சமூகத்தின் தலைவருக்காக தன்னை ஒப்படைத்தவர். வேங்கையின் மைந்தர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களது மனம் நிறைந்த எனது நண்பருக்கு ஆதரவு காரணம் பாதுகாக்கப்படும் என்று ஆதரவு அமைச்சர் வருகிறார்.